ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாம் இந்த வீடியோவில் எம்எஸ் வேர்டோட ஷார்ட்கட் கீஸ் எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா பை மூட் ஷாப்பிங். இவங்கள்ட்ட தரமான ஹைஜீனிக் க்ராசரிஸ் குறைந்த விலையில் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், விண்டோஸ் யூஸ் பண்ணாத ஆளுங்களே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம அதில் டாக்குமெண்ட்ஸ் என்ட்ரி பண்ணோன்னா அதுக்கு நம்ம எம்எஸ் வேர்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். எம்எஸ் வேர்டில் உள்ள ஷார்ட்கட் கீஸ் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா நம்ம அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைம் ரொம்ப சேவ் ஆகும். நம்ம இதில் நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்ட்ரோல்-C நான் காப்பி, கண்ட்ரோல்-V பேஸ்ட்டு, கண்ட்ரோல் எக்ஸ்னா கட்டு. இது நார்மலாக தெரிஞ்சிருக்கும். இது இல்லாமல் நிறையா ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்கும். நான் இதில் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் மூலமாக A to Z வேறு இது என்னென்ன யூஸுங்கிறத பார்க்கலாம். அதோட ஷார்ட்கட் கீஸை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். கண்ட்ரோல் ஏங்கிறது ஆல் செலக்ட். இப்போ நம்ம ஒரு பேஜ் செலக்ட் பண்ணோம், இல்லை ஃபுல் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணோன்னா அதுக்கு கண்ட்ரோல் A கொடுத்தோம்னா ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். இது கண்ட்ரோல் ஏங்கிறது ஆல் செலக்டோட ஷார்ட் ஃபார்ம். கண்ட்ரோல் பிங்கிறது ஒரு வேர்டையோ இல்லை ஒரு பேராகிராஃபோ செலக்ட் பண்ணி, இல்லை மொத்தமாக செலக்ட் பண்ணி கூட கண்ட்ரோல் பி கொடுத்தோம்னா போல்ட் ஆயிரும். அதோட லெட்டரோட திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கண்ட்ரோல் பி. கண்ட்ரோல் சிங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம், காப்பிங்கிறது தெரியும். கண்ட்ரோல் டிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஃபாண்ட்டோட அலைன்மெண்ட் டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதே வந்துடும். நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா திரும்ப கண்ட்ரோல் டி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக என்ன அலைன்மெண்ட்டு, என்ன ஃபாண்ட் சைஸில் இருந்துச்சோ இல்லை என்ன ஃபாண்ட் இருந்துச்சோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கண்ட்ரோல் இ பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் சென்ட்ரு. அதாவது ஒரு வேர்டை கிளிக் பண்ணிவிட்டு, ஒரு வேர்டையோ ஒரு சென்டென்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கண்ட்ரோல் இ கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது சென்டரில் நின்றுக்கும். அது கண்ட்ரோல் எஃப்ங்கிறது ஃபைண்ட் பண்ணுறது. ஏதாவது ஒரு வேர்டை சர்ச் பண்ணோம், அந்த ஒரு பேராகிராஃப்லேயோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக பண்ணணுன்னா கண்ட்ரோல் எஃப் கொடுத்து எந்த வேர்டு கொடுத்தோம்னா அதை ஆட்டோமேட்டிக்காக ஃபைண்ட் பண்ணி காட்டிடும். அதே மாதிரி கண்ட்ரோல் ஜிங்கிறது கோ டு. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேஜஸ் இருக்குது. நமக்கு இந்த பர்டிகுலர் பேஜுக்கு போகணுன்னா கண்ட்ரோல் ஜி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு எந்த நம்பரை கொடுக்குறோமோ அந்த நம்பரில் போய் நின்றும். ஹெச்ங்கிறது ரீப்ளேஸ். அதாவது ஒரு வேர்டை நம்ம ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டாக மாற்றணும் அப்படின்னா அந்த வேர்டில் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் இதை கொடுத்தோம்னா என்ன நம்ம ரீப்ளேஸ் வேர்ட் கொடுத்துருக்கோமோ அது ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் சேஞ்ச் ஆகிரும். கண்ட்ரோல் ஐங்கிறது இட்டாலிக். அதாவது ஃபாண்ட் சைஸ் தான், ஃபாண்ட்டோட இது சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபாண்ட் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். இது இட்டாலிக். ஜஸ்டிஃபைனா இது ஒரு மிதமான அலைன்மெண்ட்டு தான் ஜஸ்டிஃபை. கண்ட்ரோல் கே ஹைப்பர் லிங்க். இதை நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணோன்னா செலக்ட் பண்ணி இதை கொடுத்துட்டோம்னா ஒரு லிங்க்காகவே சேஞ்ச் ஆகிடும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க்குக்கு போகிற மாதிரி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எல் எப்படி இ சென்ட்ரு. கண்ட்ரோல் இ சென்ட்ரு அலைன்மெண்ட்டாக இருக்கும். இது கண்ட்ரோல் எல் லெஃப்ட் அலைன்மெண்ட்டு. அதே மாதிரி நியூ பேஜ் ஓப்பன் பண்ணோம், கண்ட்ரோல் என் கொடுத்தோம்னா நியூ பேஜ். இப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கோம், அந்த பேஜோட போதும், அடுத்த பேஜுக்கு போகணும் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் என் கொடுத்தோம்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். அதே மாதிரி கண்ட்ரோல் ஓ. நார்மலாக ஒரு வேர்டு ஓப்பன் பண்ணும்போது இன்னொரு வேர்டு ஓப்பன் பண்ணும் ஃபைல் அப்படின்னா கண்ட்ரோல் ஓ கொடுத்தோம்னா நியூ ஃபைல் ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி கண்ட்ரோல் பி கொடுத்திங்கன்னா பிரிண்ட் ஆகும். க்யூ குவிட். அது அந்த இடத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு குவிட்டு. எஸ்ஸுங்கிறது நார்மலாக சேவ். எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆகிடும். கண்ட்ரோல் டி நியூ டேப். புதுசாக ஒரு டேப் யூஸ் பண்ணோன்னா கண்ட்ரோல் டி யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் யூ அண்டர்லைன். ஒரு வேர்டை அண்டர்லைன் பண்ணோம் இல்லை ஏதாவதுன்னா அண்டர்லைனுக்கு கண்ட்ரோல் யூ. அதே மாதிரி கண்ட்ரோல் டபிள்யூ கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது எந்த விண்டோவில் இருக்கோமோ அந்த விண்டோ க்ளோஸ் ஆகிடும், அந்த கரண்ட் விண்டோ. அதே மாதிரி கண்ட்ரோல் ஒய், கண்ட்ரோல் ஜெட். அதாவது கண்ட்ரோல் ஜெட்டுங்கிறது அண்டு. ஒரு இது பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணாமல் திரும்ப அண்டு. கண்ட்ரோல் ஒய்ங்கிறது ரீடு. அதாவது ரிவர்ஸ் ஆன் அண்டு ப்ராசஸ். இது அண்டோட ரிவர்ஸ் தான் ரீடு. ஸோ இது இல்லாமல் நம்ம நம்மளோட லேப்டாப்பையோ இல்லை விண்டோஸை ஷட் டவுன் பண்ணணும். நம்மளோட லேப்டாப்பு ஷட் டவுன் பண்ணோன்னா
நம்ம வந்து பண்ண வேண்டியது என்னென்னா வின் எக்ஸ் வந்து சைமல்டேனியஸாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து விண்டோஸ்லேருந்து ஷட் டவுன் ஆயிடும். நம்ம சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணுறதுக்கு இது ஒரு ஷார்ட்கட் கீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.